ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரளா ஸ்டைல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் பச்சடி எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. பீட்ரூட்டை சீவி வேக வச்சு எடுத்துருக்காங்க. இனிமேல் அதை எப்படி வைக்கிறோன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். தேங்காய் பச்சைக்கடுகு போட்டு நல்லா வலுவலுன்னு அரைக்கணும். அரைச்சிட்டு வர்றோம், அதுக்கு பிறகு வீடியோ போடுறோம். தேங்காய் எடுத்துருக்காங்க, இவ்வளோ தேங்காய் அரைக்கிறதுக்கு. அதுக்கு பச்சை கடுகு பார்த்துக்கிட்டிங்களா எவ்வளோன்னு. அதான் மிக்சியில் போட்டு அடிக்க போகிறாங்க. இப்போ இந்த சட்டியில், இரும்பு சட்டியில் மாற்றிட்டாங்க. அதில் பச்சை மிளகாவும் போட்டு வேக வச்சுருக்காங்க. சீவி பீட்ரூட்டை 3 பீட்ரூட்டு இது அரைச்சது ஊற்றுறாங்க. நல்லா வலுவலுன்னு அரைச்சி மிக்சியில் அடித்து ஊற்றிட்டாங்க. ஊற்றிட்டு அடுப்பில் வைக்கணுமா? ஊற்றி கிண்டுறாங்க. நல்லா கிண்டி வைக்கணும். கிண்டிட்டு கிண்டி நல்லா கிண்டி விடணும். அதை அடுப்பில் வைக்க போகிறாங்க. வச்சு எவ்வளோ நேரம் வைப்பீங்க? 5 மினிட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா 5 நிமிஷம் வேக அதை இது பண்ணி தண்ணியெல்லாம் வற்ற வச்சுட்டாங்க. வற்ற வச்சு உப்பு எல்லாம் போட்டு நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி இது நல்லா ஆறையும் தயிர் ஊற்றணும். அது தயிர் ஊற்றவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து. பீட்ரூட்டுக்கு அந்த கடுகு தேங்காய் 2 ஸ்பூனு கடுகு போட்டு வெடிக்க விட்டு, அடுத்து என்ன போடுவீங்க? கருவேப்பிலையும் மிளகாத்தலும் கிள்ளி போட்டு அதில் ஊற்றிடணும். கடுகு வெடித்த உடனே கருவேப்பிலையும் இதையும் போட்டு அமர்த்தி. பீட்ரூட்டு ஆறிடுச்சு. அதில் நாங்கள் தயிரை ஊற்ற போகிறோம். தயிரை ஊற்றிட்டு அந்த தாளித்ததை அதில் ஊற்ற போகிறோம். பீட்ரூட்டில் தயிரை ஊற்றணும். ஆரோட்டு நல்லா ஆரோட்டு ஊற்றணும். தாளிச்சதை கொட்டுறாங்க பாருங்க. அந்த கலரும் அது எப்படி சூப்பராக இருக்கா? சாப்பிடணும் போல தோணுதா உங்களுக்கு? வச்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.